10 நாள் கழிச்சு போன சனிக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை நடந்த ஒரு துயரம். இன்னைக்கு வீடியோ காலில் பேசுறதுன்றது தலைமறைவு அப்படிங்கிறது அவசியம் தானே? இதை ஃபேஸ் பண்ணலாமே. இதை ஃபேஸ் பண்ணணுங்க. அரசியல்னு வந்துட்ட பிறகு நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஏன் புசி ஆனந்த், சிடிஆர் மாதிரியான ஆட்கள் இதை ஃபேஸ் பண்றதுக்கு இவ்வளவு தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் தனிச்சையா இதை எடுத்து பண்ணலாமே, ஏன் ஆனந்த் அவர்களையே நம்பி இருக்காரு? அவருக்கு அரசியல் தெரியாது இல்ல. விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னா அப்ப ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல். இப்போ மருது அழகர் ஏடிஎம்கேல இருந்து அன்வர் ராஜா, எம்பியா இருந்த மைத்ரேயன், இவங்க 3 பேருமே என்னுடைய சோர்சஸ் படி முதல்ல டிவிகேல சேரதான் முயற்சி பண்ணாங்க. காளியம்மாள், நாம் தமிழர் ஒதுங்கி இருக்க காளியம்மாள் டிவிகேல சேர முயற்சி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சேர முடியல. புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில புசின்ற ஒரு தொகுதி, சின்ன தொகுதி அது. இது இப்ப அந்த தொகுதியே இல்லை. அவருக்கு தமிழ்நாட்டில் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ இருக்கிற அனுபவம் கூட இருக்காது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கலாம் இருக்குல்ல சார். தலைமையே உங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு நிற்கும் போது கரூர்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ, நாமக்கல்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ தனிப்பட்ட முறையில் என்ன முடிவெடுத்து என்ன வேலை செய்ய முடியும்? இப்போ விஜய் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமைப்படுத்திக்கிட்டு போறாரு, இல்ல வலிமையானவர்களோட கரம் சேர்க்க போறாருன்றது தான் 2026 ரிசல்ட் தீர்மானிக்கும். ஓகே, பட் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அரசியல்ல எல்லாமே நடக்கும், எதுவும் நடக்கும், எப்பவும் நடக்கும். பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு சார். இன்னைக்கு சொல்றாரு, இருக்க வரைக்கும் பாசிபிள் கிடையாது. நான் அதை நம்பலங்க. இந்த வரப்போற எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் மிக 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 சிக்கலான கடினமான ஒரு எலெக்ஷனா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நம்ம ஒரு கட்சியுடைய ஆட்சியை தான் பார்த்திருக்கோம். 2026 கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். கரூர் நிகழ்வு தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுல எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதான் ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும் அது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களை சந்திச்சாரு, பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அண்ட் சோஃபார் விஜய் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவத்துல மட்டும் அது சரியான ஒரு முறைதான் விஜய் அணுகுனது? அரசியல் எப்பவுமே அது மலர்படுக்கை கிடையாது, நெருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெருப்பாரு அப்படின்றதுக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் தான் சரியான உதாரணங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தை விஜய் சந்திச்சிருக்காரு. அதுல இருந்து அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ 10 நாள் கழிச்சு போன சனிக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை நடந்த ஒரு துயரம். அதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து இன்னைக்கு வீடியோ காலில் பேசுறதுன்றது டூ லேட் டூ லிட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இது வீடியோ காலில் பேசுறது போன வாரமே பேசியிருக்கலாம். நேரில் போயிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ நேரில் போகிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்றது அதான். அது ஒரு அரசியல் கட்சியா, முழுமையான அரசியல் கட்சியா இன்னும் அவங்க உருவாகலை, அவர்களுக்கு அனுபவம் போதலை அப்படின்றது தான் இதன் மூலமா நமக்கு மறுபடியும் வெளிப்படுது. ஓகே. அண்ட் இவ்வளவு நாள் விஜய் ஏன் அமைதியா இருந்தாரு, ஏன் களத்துக்கு போல அப்படின்ற கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தோம். இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு பதட்டத்துல இருந்தாங்க, அதனால போக முடியலன்ற ஆரம்ப காலகட்ட விஜய்க்கான ஆதரவுகள் கூட இன்னைக்கு வீடியோ கால்ல தான் போய் பேசுவாரா அப்படின்ற விமர்சனங்களா மாற தொடங்கி இருக்கேன். விமர்சனம் செய்யத்தாங்க செய்வாங்க. நீங்க ஒரு தலைவர் அப்படின்னா அவர் செய்யற எல்லா விஷயங்களுமே விமர்சனத்துக்கு உட்படும். இப்போ முதலமைச்சரே அதுக்கு விலக்கில்லை. முதலமைச்சர் போனாலும் ஏன் போனீங்கன்னு கேட்குறாங்க, போலனாலும் ஏன் போலன்னு கேட்குறாங்க. அப்படின் போது நீங்கள் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஆட்சிக்கு வரப்போகிறோம், சிஎம் ஆக போகிறோம்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் மக்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க. அது விமர்சிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒவ்வொன்றுமே மெஷர்டு ஸ்டெப்ஸாக, ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய இலக்கு ரொம்ப பெருசு. அந்த இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதை நோக்கி நெடும்பயணம் போகணும். அப்போ ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும். அது தவறுதலாக வைக்கும்போது கேலி கிண்டல்களுக்கு உள்ளாகிறதோ விமர்சனத்துக்கு உள்ளாகிறதும் தவிர்க்க முடியாதது. அதுதான் இப்போ விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தவறுகளை ஒவ்வொன்றா நம்ம சுட்டி காட்டிடுவோமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஏன்னா நம்ம அதை ரீகால் பண்ணிட்டா அடுத்தடுத்து நம்ம பேசுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தவறுகள்னா முதல்ல அங்கேருந்து அங்கேயே தங்காமல் வந்ததே மிகப்பெரிய ஒரு தவறு தான். ஆனால் அதை நான் விஜயை மட்டுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் கிடையாது. முதல் முறையாக மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சி வந்திருக்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அவருக்கு நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை சொல்லுவாங்க. வேணாம் சார், நீங்கள் போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழலில், பதட்டமான சூழலில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கிற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த ஆலோசனை அடிப்படையில் அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார். நான் அதை கூட பெரிய தவறாக நினைக்கல. ஏன்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகளையும் அணுகுவாங்க. சில பேர் டேரிங்காக நேரில் போய் அணுகுவாங்க, சில பேர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அணுகுவாங்க. ஆனால் அதுக்கு அப்புறமா அவர் வீட்டிலேருந்தே வெளியில் வரல, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, அதுக்கு பிறகு ஒரே ஒரு வீடியோ வந்தது, இன்னைக்கு வீடியோ காலில் தான் அந்த உறவினர்கள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் இது வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகில்லை. ஓகே. ஆனா இப்ப இந்த செயல்பாடுகள்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு த்ரெட் விஜய்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் த்ரெட்டா கிடைச்சிருக்கு, அதை பிடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் இவ்வளவு கிரிட்டிசிசம்ஸ் விஜய் மேல வந்திருக்காது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நீங்க பிண அரசியல் பண்றது அப்படின்னு மற்றவர்கள் விமர்சிப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு மரணம், அரசியல் சார்ந்து சில மரணங்கள் நடக்கும்போது அரசியல் தலைவர்கள் அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றது வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. விஜய் அவரை பார்க்க வந்து 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை வந்து இன்னும் உணர்வுபூர்வமா அந்த ஸ்பாட்ல அவர் நின்று இருக்கணும், அவங்க கூட அவர் ஆறுதல் சொல்லியிருக்கணும். இன்னும் அதை களத்துல இருந்து எதிர்கொண்டு இருந்தாருன்னா ஒரு தலைவர் அப்படின்ற பொலிட்டிக்கல் இமேஜ் அவருக்கு உயர்ந்திருக்கும். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இடமே இல்லாம போயிருக்கும். அந்த வாய்ப்பை வந்து அவரு தவற விட்டார். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் நம்ம பார்க்கணும்ல சார். மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? விஜய்க்கு ஆதரவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா? ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய கமெண்ட்ஸை மட்டுமே வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, இதுதான் அவங்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க களத்துல இருக்கிற மக்கள்கிட்டயும் பேசுறோம், சமூக வலைதளங்களில் வர கருத்துக்களையும் பார்க்குறோம். சமூக வலைதளங்கள்ல ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. தாவேகா ஒரு பக்கமும் திமுக ஆதரவாளர்கள் ஒரு பக்கமும் அப்படின்னு பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரு சைடு எடுத்துட்டாங்க, அதனால இதை விட்டுருங்க. கிரவுண்டில் நாங்கள் போய் கேட்கும்போது அப்படின்னா விஜய் மேலே பெரிய கோவம்லாம் இல்லை மக்களுக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு வந்து அவர் மேலே பெரிய கோவம் இல்லை. அந்த கோவம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அரசு மேலே தான் வந்து திரும்பி இருக்கு. அரசு எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம், அரசு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துதான் இந்த உயிரிழப்பை தடுத்திருக்கலாம், இந்த அரசுடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் கருதுறாங்க. அவங்களுக்கு விஜய் மேல இதனால ஒரு வெறுப்போ கசப்புணர்வோ வந்த மாதிரி தெரியல. ஓகே. ஸோ இப்போ விக்டிம் தரப்புல இருந்தே விஜய்க்கான ஒரு ஆதரவு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனா இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்துருமோ அப்படின்ற எந்த ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் கூட இல்லாம ஏன் இன்னும் போகாம தயங்குறான்னு நினைக்கிறீங்க? இதுல நீங்க கேட்டதுல இன்னொரு பாயிண்ட் என்ன, விக்டிம்ஸ்ன்றவங்க அவருடைய ரசிகர்கள், அவர் மேல அபிமானம் உள்ளவர்கள், அவருடைய கூட்டத்துக்கு போனவங்க. சரிங்களா? அவங்க வந்து அவரை சப்போர்ட் பண்றதுன்றது இயல்பு. அவரை வெறுத்திருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். உன்னை பார்க்க நான் வந்து என் குடும்பத்துல ஒருத்தரை இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்கன்னா தான் நம்ம வந்து அதை பெரிய விஷயமா நினைக்குமே தவிர, அவரை சப்போர்ட் பண்றாங்கன்றது வந்து அது டிஃபால்ட். அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பார்க்கணும்னு தான் போயிருக்காங்க, அதனாலதான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நின்று இருக்காங்க சோறு தண்ணி இல்லாம. அதனால அவங்க அவரை சப்போர்ட் பண்றதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா விஜய்க்கு இது பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடியுது. ஈவன் தோ அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அதை ஃபேஸ் பண்ண விக்டிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது கூட இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா எப்படி பேக் ஃபயர் ஆகும்? இதை பேக் ஃபயர்னு கூட சொல்லக்கூடாது. இதன் மூலமா இது வரைக்கும் சுதந்திரமா இருந்த விஜய் இப்போ அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாவார் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, உயர்நீதிமன்றம் சொல்லி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் தாக்கலாம். பிஜேபி சார்பில் நட்டா பிஜேபி தலைவர் ஒரு குழு அனுப்பி அந்த குழு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அரசின் அலட்சியம் தான் காரணம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஊடகங்களில் வர செய்திகள். காங்கிரஸ் ஒரு கமிட்டி அனுப்பி அவங்க ஆராயிறாங்க. இந்த வழக்குகள் இப்போ முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க, புஷி ஆனந்த் சிடிஆர்லாம். இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்பட்டது, மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்குறாங்க. இவர் ஆதவ அர்ஜுனா ட்வீட் போட்டதுக்காக அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு. இந்த வழக்குகள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும். இந்த ஒரு நபர் கமிஷன் அப்புறம் அவங்களுடைய அறிக்கைகள், இந்த அறிக்கைகள்லாம் வேற வேற விதங்கள்ல அழுத்தங்களா, அரசியல் அழுத்தமா விஜய்க்கு வரும். அப்போ இவ்வளவு நாள் நீங்க சுதந்திரமா செயல்பட்ட மாதிரி இனிமே சுதந்திரமா செயல்பட முடியாது. இந்த அழுத்தங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்றதுல தான் அவரோட லீடர்ஷிப் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் லீகலா நம்ம இதை அணுகிறது அப்படிங்கிறது வேற. பட் களத்துல போய் 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 8 மாசம் தான் இருக்கு அப்படின்னும் போது அதுக்குள்ள நம்ம வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக இன்னும் ஃபயரா ஒர்க் பண்ணணுமே சார். எப்படி அது பாசிபிள்? இன்னும் ஃபயரா வேலை செய்யணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு செட்பேக் தான். ஏன்னா போன வாரம் பிரச்சாரம் தடைபட்டுருச்சு. அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் எப்போ அப்படின்ற தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. இனிமே வரப்போற பிரச்சாரங்களுடைய வடிவம் எப்படி இருக்கும்னு தெரியாது. மறுபடியும் நீங்க ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி போக முடியாதுல்ல. அப்போ கவர்மெண்ட் இதுக்கு நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் போட போறோம், இனிமே இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்களுமே
இந்த இன்சிடென்ட் மூலமாக பாதிப்புக்கு உள்ளாகும். அரசு இனிமேல் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. நீங்கள் வந்து வாகனங்கள்லேருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறைய ரூல்ஸ் வரும். இது வந்து தமிழ்நாடு அரசியலே கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு இப்போ 2ஆக மாறி இருக்கு. ஓகே. ஆனால் முன்னாடியில இருந்தே தமிழக அரசு தரப்புல இருந்து விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே பெர்மிஷன் கொடுத்தாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்ன மாதிரியான அழுத்தங்கள் குறிப்பா விஜய் கட்சிக்கு மட்டும் கொடுக்கப்படும் நம்புறீங்க? நான் வந்து விஜய் கட்சிக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற வாதங்கள்லாம் நான் பெருசாக ஏற்றுக்கலைங்க. ஏன்னா அது அதிகமாக வெளியில் அவங்க தரப்புல இருந்து சொன்ன கிளைம். அவங்க சொல்கிறாங்க எல்லா கட்சிகள் நீங்கள் கூட ஒரு கூட்டம் நடத்தணும், உள்ளரங்கு கூட்டம் நடத்தணும்னு போனீங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. பொது வெளியில் கூட்டம் நடத்தணும்னு போனீங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாம் இருக்க தான் செய்யும். அது திமுகவை நேரடியாக எதிர்க்கிற ஒருத்தர் கூட்டம் போடும்போது அவருக்கு விதிக்கப்படுற எல்லா நிபந்தனைகளுக்குமே ஒரு அரசியல் சாயம், உள்நோக்கம் கற்பிக்கப்படும். அது இவருக்கு மட்டும் இல்லை. இப்போ அன்புமணி கூட சொல்கிறாரு எங்கள் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. எடப்பாடியும் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் மட்டும்தான் டக்குன்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடி ஏற்றுறதுலேருந்து பார்த்துருக்கோம். இப்போ திருமாவளவனே சொல்லியிருக்காரு, கொடி கம்பம் ஏற்றுறதுல எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கூட்டத்தை விடுங்க. ஒரு இடத்துல போய் கொடி ஏற்றுறது கூட கம்யூனிஸ்டுகள் குறை சொல்லியிருக்காங்க. அரசை நோக்கி மற்றவங்க இப்படிலாம் குறை சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அரசு அப்படின்றது அது விருப்பு வெறுப்புகளை தாண்டி சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். இவ்வளோ கட்டுப்பாடுகள் போட்டே இன்றைக்கி வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ அரசு தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எந்த கட்டுப்பாடுமே இல்லைன்னா இந்த இன்சிடென்ட்டு இன்னும் ஒரு 3 திருச்சியிலையோ இதுலேயோ மாநாட்டில் அப்போயே நடந்திருக்கும். கரெக்டுங்களா? அதனால் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கும்போது அது அரசியல் ரீதியாக அவங்க எதிர்கொள்ளணும். அரசியல்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் போட தான் செய்வாங்க, அதை தாண்டி தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். அதுதான் அரசியல். ஒரு பக்கம் வந்து எஸ்ஐடி மாதிரியான தனிநபர் விசாரணை குழு மாதிரியான குழுக்கள் அமைச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசினுடைய கவனக்குறைவு அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் லீகலா இதை எப்படி அணுகிறதுன்னு தெரியாம முன்ஜாமீன் கேட்டுட்டு தலைமறைவா இருக்காங்க தாவேகா தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் அப்படின்ற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில டிஎம்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? டிஎம்கே இதை வந்து கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வழக்கமாக இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்தது, உடனே எல்லாரும் போய் நிற்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துட்டதுனால நீங்கள் எது செஞ்சாலுமே அதுக்கு வந்து 2 தரப்பு வந்துடுது. உடனே அதை ஆதரித்து ஒரு தரப்பு, எதிர்த்து ஒரு தரப்பு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எது செஞ்சாலும் அது உடனே கம்பேரிசனுக்குள்ளாயிடும். நீங்கள் முதலமைச்சர் இங்கே வந்தார், கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களா அங்கேயும் போலன்னா அது வேற. இது கூட்ட நெரிசல்ல அப்பாவிகள் செத்து போகிறதும் ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகிறதும் வேற. அதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். அப்படி தான் ஆரஞ்சு ஆப்பிள் கம்பேரிசன் மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயங்களில் இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக இப்படிலாம் ஆகும்னு ஒவ்வொன்றும் யோசிச்சு செய்யணும். அந்த வகையில் பார்க்கும்போது திமுக இத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்தது, இத்தனை இது பண்ணது வந்து திமுக அரசு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகே. அண்ட் இன்னொன்று, சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அண்ட் எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஏன்னா தொடர்ந்து விமர்சனம் செய்யறது, நீதிபதி அவ்வளவு கேள்விகளை வந்து அடுக்கடுக்கா முன்வைக்கிறாரு தாவேகா குறித்தும் இல்லை அரசு தரப்பு குறித்தும் கூட. அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீதிபதியே விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. அதையும் நோட் பண்ணி நீதிபதி அவர்கள் ஒரு கேஸ் அப்ப சொல்றாரு, என்னுடைய பின்புலத்தையும் என்னுடைய குடும்பத்தினரையும் வச்சு விமர்சனங்கள் வரக்கூடியதை வந்து நம்மளால நிறைய பார்க்க முடியுது சமூக வலைத்தளங்கள். அது வந்து சிரிச்சுட்டே கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி. இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இது வந்து பக்குவமின்மை தான். நீங்க விமர்சனம் பண்றோன்ற பேர்ல விமர்சனம் அப்படின்றது அறிவுபூர்வமா இருக்கணும், ஆழமானதா இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கணும். புழுதி வாரி தூத்துறதுக்கும் அவதூறு பரப்புறதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த வித்தியாசம் சமூக வலைதளத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னா தெரியல. அவர்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச நடிகர், பிடிச்ச தலைவர் அப்படின்றதுக்காக அவங்க பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோன்ற பேரில் என்ன பேசுகிறோன்றதே தெரியாமல் வரம்பு மீறி கருத்துக்களை தெரிவிக்கும் போது தான் அவங்களே கருத்து தெரிவிக்கிறவங்களே போய் சிக்கல மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏதோ ஒன்றத்தை போட்டுட்டு இவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சால் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. சட்டம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் சட்டப்படி தவறு. நீதிபதியுடைய நீங்கள் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது சட்டப்படி தவறு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து திமுக கவர்மெண்ட் பழி வாங்குதுன்னு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் திருடிட்டு போலீஸ் பிடிச்சிச்சுன்னா திருடின போலீஸ் பிடிச்சாங்க, போலீஸ் அராஜகம்னு சொல்ல முடியுமா? போலீஸ் அவங்க வேலையை செய்கிறாங்க. அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவுகள் போடுறவங்களும்
ரூல்ஸ் என்ன, நமக்கான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரம்புக்குள்ள இருந்து கருத்துக்களை, உங்க கருத்து தான், ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, எந்த அளவுக்கு சொல்லணும், எந்த கருத்தை எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு. வரைமுறை இல்லாம கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே வந்து அந்த அந்த சுதந்திரம்லாம் கிடையாது. அது சுதந்திரம் கிடையாது. அது வந்து அதை பார்த்துட்டு இன்னும் ஒரு 100 பேர் சொல்றாங்க, அதன் மூலமா ஒரு புது கலவரம் உருவாகுதுன்னு வச்சுங்க, அப்போ நம்ம மறுபடியும் அரசை தான் குறை சொல்லுவோம். அதனால இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்டான பிரபல்யம் கிடைக்குது இல்லை, நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு அதிகமான லைக்ஸோ ஷேர்ஸோ வருது, அது வைரல் ஆகுது. அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ மோசமான கருத்துக்களையும் ஆபாசமான கருத்தையும் அவதூறான கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இந்த அரெஸ்ட். ஓகே, ஏன்னா அந்த மாதிரியான போஸ்ட் நிறைய வரும்போது என்ன அதிகமாக பார்க்க முடியுது அப்படின்னா, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் வந்து தலைமறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக முக்கியமான நபர்களாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா கூட பெரும்பாலும் வரலன்னு வச்சுப்போமே, புசி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்மோகன், இவங்க எல்லாரும் தலைமறைவா இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை பார்க்க உண்மையாவே தலைமறைவா தான் இருக்காங்களா, அதற்கான அவசியம் இருக்கா, இல்லை காவல்துறை ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க அப்படின்ற அடுத்தடுத்த கேள்விகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. இது வந்து ஒரு சாதாரணமான இது இல்லை, வழக்கமான கேஸ் இல்லை. ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு போன 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த அரசியல் கூட்டத்துக்கு கவர்மெண்ட் சில பேர் மேலே கேஸ் போடுறாங்க. கரூரில் இருக்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, துணை பொதுச் செயலாளர்ன்ற முறையில் புசி ஆனந்த் மேலேயும் சிடிஆர் நிர்மல்குமார் மேலேயும் வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் தலைமறைவாக இருக்காங்க. முன்ஜாமீன் கேட்குறாங்க, தள்ளுபடி ஆயிடுச்சு, மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர் ஒரு ட்வீட் போட்டார், அப்புறம் டெலீட் பண்ணிட்டார். அந்த ட்வீட்டுக்காக அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவர் தலைமறைவாலாம் இல்லை, அவர் டெல்லி போனார், தனி விமானத்தில் போனார், திருப்பி விமானத்தை வந்தார். நீங்கள் வந்து விமான நிலையத்துக்கு வர ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் கேஸில் கவர்மெண்ட் வந்து ரொம்ப மெஷர்டாக தான் நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அரெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்றதான் தீர ஆலோசிச்சு அதோடைய சாதக பாதகம் என்னன்றதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, பட் இதுக்கு முன்னாடியே தலைமறைவு அப்படிங்கிறது அவசியம் தானே? இதை ஃபேஸ் பண்ணலாமே? இதை ஃபேஸ் பண்ணணுங்க. அரசியல்னு வந்துட்ட பிறகு நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஏன் புசி ஆனந்த் சிடிஆர் மாதிரியான ஆட்கள் இதை ஃபேஸ் பண்றதுக்கு இவ்வளவு தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், உங்க கட்சியோட நிகழ்வு, நீங்க ஒரு தார்மீக பொறுப்பு ஏத்துக்கங்க. அரெஸ்ட் பண்ணா உள்ள போங்க. உள்ள போனா என்ன, இது என்ன அந்தமான் சரியில்லை போட போறாங்க உங்களை? உள்ள போயிட்டு நீங்க பெயிலுக்கு அப்ளை பண்ணுங்க, வெளியில வாங்க. இதுல என்ன இருக்கு? இது உங்க தனிப்பட்ட குற்றங்களுக்காக இல்லைல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு கொலைகேஸ்லயோ ஒரு இந்த இதுலயோ உள்ள போறீங்க, நீங்க ஒரு தவறு, நீங்க உங்க கட்சியோட நிகழ்ச்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதுக்காக உங்க மேல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இது அரசியல் தானே. நீங்க உள்ள போயிட்டு வரதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க ஏன் தலைமுறைவா இருக்கணும்? அப்ப மக்களுக்கு என்ன கேள்வி வரும்னா, ஏங்க இந்த மாதிரி விஷயங்களையே வந்து சந்திக்க பயப்படுறவங்க, தயங்குறவங்க நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது எப்படி சந்திப்பாங்க, எப்படி அது தொடர்ந்து இது எதிர்த்து நின்று சண்டை போடுவாங்க அப்படின்ற உங்களுடைய அந்த கிரெடிபிலிட்டி மேல ஒரு கேள்வி வந்துடும். அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? புரியுது. இப்ப நிறைய தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் மக்களை சந்திக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்களை நோக்கி கேள்வி எழுப்புறதை பார்த்துருக்க முடியும். நம்மளால நிறைய இடங்களை பார்த்துருப்போம். வாக்கு கேட்கும் போது மட்டும் வரீங்க, பிரச்சனைனா வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் தாவேகவினர் யாருமே அங்க போகல. தலைவரை விட்டுருங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் கூட யாருமே போகல அப்படின்னும் போது நாளைக்கு ஓட்டு கேட்க போகும்போது இது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்காதா? அது தெரியாது. அவங்க போகும்போது தான் நமக்கு தெரியும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு. அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நீங்க கேட்கறது. நீங்க போகும்போது அவங்க வந்து கேள்வி கேட்பாங்களா, இப்ப விஜய் அங்க போலாமா வேணாமா, எப்ப போறதுன்றதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், ஏன்னா முன்னாடி பல அரசியல் கட்சி தலைவர்கள் போகும்போது அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல கூட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்குமே அந்த சிச்சுவேஷன் நடந்திருக்கு. அப்ப விஜய் மாதிரியான ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி, இன்னைக்கு விக்டிம்ஸே சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நபர், நாளைக்கு இந்த இடத்துக்கு இல்ல மற்ற இடங்களுக்கு போகும்போது கூட இது ஒரு சிக்கலா இருக்குமா விஜய்க்குன்னு கேட்கிறேன். அவர் போனாதான் தெரியும் அது சிக்கலா இருக்குமான்றது. ஒரு ஹேஷியத்துல கேட்கப்படுற ஒரு கேள்வி. அது வந்து இருக்கும் இருக்காதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சிக்கலா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆலோசனை. நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க, நீங்க மக்கள் கூட தான் இருக்கணும், மக்களை பார்க்கணும், மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அது கசப்பா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளணும். அதுக்கான பிராக்டிஸ் இன்னும் விஜய்க்கு வரல. அந்த பிராக்டிஸ் அவருக்கு வேணும். நீங்க கிரவுண்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? அவங்க கேள்வி கேட்டா கேட்கட்டும். அவங்களுடைய மனசுல இருக்க ஆதங்கத்தை அவங்க கொட்ட போறாங்க, கேள்வி கேட்க போறாங்க. நீங்க ஆறுதலா வீடியோல பேசுறது, நேர்ல பேசுங்க.
நீங்க மக்களையே நேர்ல சந்திக்காம எப்படி அரசியல் பண்ண முடியும்? புரியுது. விஜய்க்கான ஆதரவு அப்படிங்கிறது மக்கள் தளத்துல மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்தும் நிறைய வருது. அதுவும் குறிப்பா அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கூட்டணி கணக்குனே புரிஞ்சுக்கலாமா? வெளிப்படையா அரசியல் தானா இது? இது வெளிப்படையா அரசியல் தான். நீங்க விஜயுடைய கட்சி அது ஒரு வித்தியாசமான கட்சிங்க. இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் கட்சிகள்ல போய் சேர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. நீங்க நிறைய மெம்பர்ஷிப் டிரைவ் எல்லாம் திமுக மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணுது, அதிமுக பண்ணுவாங்க, பிஜேபி பண்றாங்க. எவ்வளோ பேர் ஆர்வமாக போய் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்றாங்க இன்னைக்கு நம்ம கிரவுண்டில் பார்க்கும்போது. ஆனால் விஜய் கட்சியில் தன்னெழுச்சியாக நிறைய இளைஞர்கள் போய் சேர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, விஜய் கட்சி ஒரு ஏரியாவில் மட்டுமே இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடிய கட்சி இல்லை. இப்போ பாமகன்னு எடுத்திங்கன்னா அது வட மாவட்டங்களுக்கான கட்சி, தென் மாவட்டங்களில் அதுக்கு பெரிய தாக்கம் இல்லை. அப்படி தென் மாவட்டங்களில் சில கட்சிகள் இருக்கும், வட மாவட்டத்தில் அதுக்கு ஒன்றும் பெரிய தாக்கமே இருக்காது. கொங்கு பெல்ட்டில் சில கட்சிகள் இருக்கும். ஆனால் விஜய் கட்சிக்கு தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளும் 234 தொகுதியிலுமே விஜய் கட்சிக்கான ஆதரவு இருக்கு. அப்போது அது 234 தொகுதியிலையும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அதனால தான் அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் விஜயை ஒரு ரொம்ப சீரியஸ் பிளேயராக எடுத்து அவரை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி இன்னும் போக போக தீவிரமாகும். இதுல விஜய் எந்த பக்கம் போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சமூக வலைத்தளத்துல மட்டும்தான் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு களத்துக்கு வந்த பிறகு இப்படியான ஒரு சிக்கல் இருக்கு. அண்ட் இதன் பிறகு அட்லீஸ்ட் சமூக வலைத்தளத்தையாச்சும் ஆக்டிவா இருங்க அப்படின்ற ஒரு சூழல்ல தான் தாவேக்கா இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அதற்கான ஒரு ட்வீட் கூட போடல. எவ்வளவு நாளா அண்ணன் விஜயகாந்த் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அவங்க குடும்பமும் எங்க குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் ஆதரவு வந்துட்டு இருந்துச்சு. கூட்டணி கணக்குகள் இருக்கான்னு கூட பேசிட்டு இருந்தது. இது வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போடலையே சார், எப்படி? அதாங்க, இப்போ இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் படி அந்த கட்சிகள் இயங்கும். இப்போ திமுக அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கட்சி. அதோடைய வேர் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ அறிவாலயத்தை யார் நிர்வகிக்கிறதோ அறிவாலயத்தை நிர்வகிக்கிறதுக்குன்னு சில பேர் தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு கீழே வந்து ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் அப்படின்னு கிளை செயலாளர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதில் இது வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ளே நடக்கும். இப்போ நீங்கள் திமுகவில் ஒரு தலைவர் போறார் அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்குள்ளே போறாரு அப்படின்னா முதல்ல அந்த மாவட்ட செயலாளருக்கு தகவல் சொல்லுவாங்க. அது சிஎம்ஏ போனாலும் உங்கள் மாவட்டத்துக்கு வராரு தலைவர் அப்படின்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அப்போ மாவட்ட நிர்வாகம் சார்பாக, மாவட்ட செயலாளர் சார்பாக மாவட்ட எல்லையிலேருந்து அவரை ரிசீவ் பண்ணி அந்த மாவட்டத்தை முடிச்சா அடுத்த மாவட்டத்துக்கு போகிற வரைக்கும் இந்த மாவட்ட செயலர் கூட இருப்பார். இந்த மாவட்ட செயலாளர் எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பார். இது வந்து ஒரு சிஸ்டம். ஓகே, சரிங்களா? இந்த சிஸ்டம் வந்து இன்னும் டிவிகேல எஸ்டாப்ளிஷே ஆகலை. அது ஒரு நபர் கட்சியாக தான் இருக்கு. விஜய் அப்படின்ற ஒரு நபர் தான் ஃபேஸ். புசி ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர் தான் கட்சி அப்படின்ற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளாக இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இன்னைக்கு நிலவரம் அப்படிதான் இருக்கு. ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் இவர்களுக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணுது. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்திலேருந்து ஒரு மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு இந்த வேலையை செய்யுங்க கிரவுண்டில் அப்படின்னு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த மாவட்ட செயலாளர் மறுபடியும் புசி ஆனந்தை கேட்டு அவர் செய்ய சொன்னாதான் செய்கிறாரா, இல்லைன்னா செய்ய மாட்டாரா? ஓகே, சரிங்களா? இப்படிதான் இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய புசி ஆனந்த் தலைமறைவாயிட்டார். அப்போ என்ன நடக்கும்? அது ஸ்தம்பிச்சு போகுது இல்லை? இது ஒரு அசாதாரண சூழலை அந்த கட்சி இன்னைக்கு சந்திக்குது. அப்போ இந்த மாதிரியான நார்மல் பீரியட்ல எப்படி இயங்குறதுன்றது அவங்களுக்கு ஓரளவு செட் ஆயிருக்கு. அசாதாரண சூழல்ல எப்படி இயங்குறதுன்ற SOP இன்னும் அந்த கட்சியில செட்டே ஆகலை. இது ஒரு வாய்ப்பு. இப்போதான் அவர் கட்சியை எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கு, எங்கெங்கெல்லாம் செயல்பாடு இல்லை. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு பிரேமலதா விஜயகாந்தோடைய அம்மா அம்சவேணி இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு கண்டலன்ஸ் ட்வீட் போடணும்னா இது யார் அவருக்கு சொல்றது, யார் எழுதுறது, யார் அதை ஓகே பண்றது, யார் ட்வீட் போடுறது, இது ஒரு விஷயம். இப்போ நாளைக்கு இன்னொரு விஷயம் நடக்குது, நாளன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா யார் அதை பொறுப்பெடுத்து செய்யறது? அந்த அமைப்புகள்லாம் அவங்க வேக வேகமா செய்யணும். அப்பவே எலெக்ஷனுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க சீர் பண்ணாதான் நீங்கள் வலிமையோட எலெக்ஷனுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா
நீங்கள் வலிமையான யாரு கூடயாவது சேர்ந்து தான் எலெக்ஷனுக்கு போகணும். ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு இந்த முடக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர் தலைமறைவுனால இவ்வளவு விஷயங்கள் முடக்கப்படுது, ஒரு கட்சியினால செயல்படவே முடியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அண்ட் இதற்கு மத்தியில இன்னொரு விஷயமும் இருக்கு. விஜய் அவர்கள் தனிச்சையா இதை எடுத்து பண்ணலாமே, ஏன் ஆனந்த் அவர்களையே நம்பி இருக்காரு அப்படின்றது இருக்கு. அவருக்கு அரசியல் தெரியாது இல்லை, அவர் இப்போதான் முதல் முறையாக அரசியலுக்கு வராருங்க. அரசியலுக்கு வரும்போது அரசியலில் ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும். அப்போது ஆலோசகர்கள் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் வேணும். ஒரு கேள்வி இன்னைக்கு அவருக்கு அதுக்கு ஆள் இல்லை. அவரு விஜய் ஆனந்த நம்பி தான் செயல்படுறாரு, விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னா அப்ப ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு அவர் தானே அவங்க பக்கத்தில் இருக்காரு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பக்கத்தில் ஆட்களை அவங்க வச்சுக்கலையே, அவங்க அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுதா, 2 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் வேற மாற்று கட்சிகள் வந்து முக்கியமான தலைவர்கள் இந்த கட்சியில் எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியில் இருக்க கட்சி, ஆட்சியில் இருக்க கட்சியில் இப்போ மருது அழகராஜ் சமீபத்தில் போய் சேர்ந்தார். அதிமுகவில் நமது அம்மாவுடைய ஆசிரியராக இருந்தவர் மருது அழகராஜ் அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கார். பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு ஏடிஎம்கேலேருந்து அன்வர் ராஜா அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். எம்பியாக இருந்த மைத்ரேயன் அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கார். இவங்க 3 பேருமே என்னுடைய சோர்சஸோட தகவல் படி டிவிகேவில் சேருவதற்கு தான் முதல்ல முயற்சி செய்தார்கள். ஓகே. டிவிகேவில் அவங்கள சேர்த்துக்காததுனால அந்த உள்ளே போனோன்ற முயற்சி கடைசி வரைக்கும் டோரே திறக்காததுனால அதுக்கப்புறம் தான் திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. திமுக இவர்கள் வந்து வலுப்படுத்தணுன்ற நிலைமையிலலாம் இல்லை. அது ஒரு வலிமையான கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி. ஆனால் ஏன் வர ஆட்களெல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கு. மருது அழகராஜ் சிறப்பாக எழுதக்கூடியவர், ஆக்ரோஷமாக எழுதுவார். அந்த மாதிரி ஒருத்தருடைய பலம் நமக்கு தேவை, சேர்த்துக்கிறாங்க. அன்வர் ராஜா ஒரு முக்கியமான அரசியல்வாதி, அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், பிஜேபி கூட கூட்டணி வச்சு எதிர்த்து வெளியில் வரார், அவர் நம்ம சேர்த்துப்போன்னு சேர்த்துக்கிறாங்க. மைத்ரேயன் டெல்லியில் பார்லிமெண்டேரியனாக இருந்தவர், அவரையே சேர்த்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கான பலம் சேர்ந்தோ, சின்ன பலமோ பெரிய பலமோ, அது சேர்த்துக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சியுடைய போக்கு. நீங்கள் அந்த மாதிரி வர ஆட்களை கூட சேர்த்துக்க மாட்டீங்க. இப்போ இவங்க 3 பேருமே என்னுடைய சோர்சஸ் படி முதல்ல டிவிகேல சேரதான் முயற்சி பண்ணாங்க. காளியம்மாள், நாம் தமிழக ஒதுங்கியிருக்க காளியம்மாள் டிவிகேல சேர முயற்சி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சேர முடியல. அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆளாளுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி திமுக நடந்தபோது இப்படி தான் பண்ணோம், அதிமுக நடந்தபோது இப்படி தான் பண்ணோம், இப்படி பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது ஏன் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஆலோசகரை வச்சுக்கிறேன்? அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவருக்கு அனுபவம் இருக்குது. அதனால் பண்டூட்டி ராமச்சந்திரனை வந்து தன்னுடைய ஆலோசகராக வச்சுக்கிட்டு ஆரம்ப காலங்களில் அவருடைய சொல்படி தான் இவர் இயங்கினார். அப்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற, கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆலோசகர் அப்படின்னா அரசியல் பின்புலத்திலிருந்து வரக்கூடியவங்கன்றது வேற. அந்த மாதிரி யார் இருக்காங்க? புஷியானது பாண்டிச்சேரியில் புஷின்ற ஒரு தொகுதி, சின்ன தொகுதி. இது இப்போ அந்த தொகுதியே இல்லை, டீலிமிட்டேஷனில் இது போயிடுச்சு. அது ரொம்ப சின்ன தொகுதி. அங்கே நீங்கள் பாண்டிச்சேரி அரசியல் வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது. இங்கே நமக்கு ஒரு சட்டசபை தொகுதினா மினிமம் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு சட்டசபையில். பாண்டிச்சேரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு அசம்பிளிக்கு பாண்டிச்சேரியில் 30 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி குறைந்தபட்சம் 25,000 அதிகபட்சம் 45,000 ஓட்டு தான். 45,000 ஓட்டுக்கு மேலே அங்கே ஒரு தொகுதியே கிடையாது. எல்லா தொகுதியுமே அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. அப்போது மொத்த பாண்டிச்சேரிக்கே அவர் வந்து சிஎம்மாவோ எதிர்கட்சி தலைவராகவோ இருந்திருந்தால் கூட அவருக்கு தமிழ்நாட்டில் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏக்கு இருக்கிற அனுபவம் கூட இருக்காது. ஏன்னா இங்கே 7.5 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்குள்ளேயே. அப்போ அவருக்கு என்ன பெருசா அரசியல் அனுபவம் இருக்கும்? ஆனா இங்க மாவட்ட செயலாளர்களுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மதிய அழகுன்னு உடனே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா திமுகவில் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த இடத்துலன்னு கிடையாது, திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி ரொம்ப வலிமையான மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த இடத்துலயுமே இருப்பாங்க, அந்த மாவட்டத்திலயுமே. பட் ஆனா தாவேகாவில் ஒரு அனுபவம் இல்லாம அந்த இடத்துல என்னதான் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலுமே இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கலாம் இருக்குல்ல சார்? அவங்களால பண்ண முடியாதுங்க. அதுதான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். தலைமையே உங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு நிற்கும் போது கரூர்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ நாமக்கல்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளரோ தனிப்பட்ட முறையில் என்ன முடிவெடுத்து என்ன வேலை செய்ய முடியும்? நீங்க இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க நியமிச்சு கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆகுதா இந்த பட்டியெல்லாம் வெளியே வந்து?
இது வரைக்கும் இந்த மாடு சேனல்கள் ஆக்டிவா என்னென்ன பண்ணாங்க நீங்க ஊடகத்துல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? என்ன செயல்பாடுகள்லாம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்க. விஜயுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியும். விஜய் மாநாடு போட்டாரு, இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காரு, சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் விஜயோட செயல்பாடுகள். விஜய் கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஊடகத்துல? பெருசா ஏதாவது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் திமுகவினர் ஊடகத்தை சொல்லும் போது இவர்கள் தற்கூரி, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல பார்ஷியலா உண்மை இருக்கத்தான் செய்யுது. ஓகே, அவர்களுக்கு அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் தெரியாது. அது தலைவர் தான் அவங்களுக்கு அந்த அரசியலை பாஸ் பண்ணணும், அதுக்கான ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணணும். இந்த சம்பவத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம திகைச்சு நிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாளைக்கு நடந்ததுன்னா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு கூட இல்லை, கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா எப்படி நம்ம செயல்படுறது அப்படின்றது இப்பவே யோசிச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே விஜய் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு அவர் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாருன்னா தான் அவர் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அதை நோக்கியாவது போக முடியும். இல்லைன்னா அவரோட கனவு கண்டது ஒன்றாவும் களத்தில் நடக்கிறது வேற ஒன்றாவும் போயிடும். ஓகே, டிவிகே ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்ற கேள்வி இருக்குல்ல சார்? டிவிகே கிட்ட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குங்க. அது நாங்கள் கிரவுண்டில் ரெகுலராக பார்க்குறோம். மக்கள் நான் சொல்றது டிவிகே தொண்டர்கள் ஆதரவாளர் இல்லை, பொதுமக்கள் கிட்ட கூட விஜய்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் ஆளும் அரசுக்கு எதிரான அதிருப்தியும் மக்கள் மத்தியில் நிறைய இருக்கு. அந்த அதிருப்தியை யார் அறுவடை செய்ய போறாங்க? எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக இன்னும் வலிமையான கூட்டணியை அமைக்கல. அது வந்து கூட்டணி வந்து வலிமையா ஆகல. அவரு பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல திமுக மேல இருக்க எதிர்ப்பை அறுவடை செய்யக்கூடிய இடத்துக்கு பழனிசாமி போயிட்டாருன்னா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சிடும். அப்படி போக முடியல, விஜய் வந்து களத்துக்கு வந்து வெறும் ஸ்பாயிலராக தான் இருக்காரு, ஓட்டை சிதறடிக்கிறார் அப்படின்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும். அதனால இப்போ விஜய் தன்னை எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமைப்படுத்திக்கிட்டு போறாரு, இல்லை வலிமையானவர்களோட கரம் சேர்க்க போறாருன்றது தான் 2026 ரிசல்ட்டை தீர்மானிக்கும். ஓகே, பட் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அரசியல்ல எல்லாமே நடக்கும், எதுவும் நடக்கும், எப்பவும் நடக்கும். பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு சார். இன்னைக்கு சொல்றாரு, இருக்க வரைக்கும் பாசிபிள் கிடையாதுல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்கல்ல சார், கொள்கை எதிரி அப்படின்ட்டு. நான் அதை நம்பலைங்க. ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கும். இப்படி நடந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்க பிஜேபி கூட டிஎம்கே கூட்டணி அமைக்கும்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? ஆனா அமைச்சிருக்கு. அமைச்சரவையிலேயே நம்ம இருந்திருக்காங்க. 1999 2003 வரைக்கும் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் ஏன் கூட்டணி அமைக்கக்கூடாது? இன்னொன்று, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கு. கொள்கை முரண் இருக்கிற கட்சிகள்லாம் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. டாக்டர் ராமதாசும் திருமாவளவனும் ஒரு கூட்டணிக்குள்ள இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத விஷயம் திமுக அதிமுகவும் தான் கூட்டணி வைக்கல. அதை தவிர மிச்சம் எல்லாமே நடந்திருக்கு. அதனால இது நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். நீங்க சொன்ன அந்த அரசியல் மாற்றம் இப்படியா கூட இருக்கலாம்ல சார்? கரூருக்கு முன் தமிழக அரசியல், கரூருக்கு பின் தமிழக அரசியல் அப்படின்னு சொல்லி இப்பவே அப்படிதான் இருக்கு. கரூருக்கு பின் தமிழக அரசியல் வேகம் எடுத்திருக்கு. நிறைய திரைமறைவு பேச்சுவார்த்தைகள்லாம் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோடைய இப்ப பேச்சுவார்த்தைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதோடைய விளைவுகள் எல்லாம் நம்ம இன்னும் 10 நாள் கழிச்சு, 15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு நம்ம இதோட விளைவுகளை கண்ணில் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ப்ராசஸ் ஆனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டில் பேசிட்டு தான் இருக்காரா விஜய்? எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாரும் கூடயும் பேசுறாங்க. காங்கிரஸ் உட்பட பாஜக எல்லாரும். இப்போ ராகுல் காந்தி ஆறுதல் சொல்றேன்னு இவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அமித்ஷா கிட்ட இருந்து அமித்ஷா பேசினாருன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் கூடயும் பேசுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுடைய டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, அவங்கவுங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. இதில் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அது யார் எங்கே போய் சேர்றாங்கன்னு. இப்போ வரைக்கும் நீங்கள் தேமுதிக எந்த பக்கம் போகுதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சொல்ல முடியல. பாமக எங்கே போகுதுன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா? டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தார், இப்போ கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாரு, அரசுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நாளைக்கு திமுக கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லை சமாதானம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே திரும்பி வருவாரா நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா? இது எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம வெறும் திமுக அதிமுக மட்டும்தான், அவங்க 2 பேர் தான் பிளேயர், அவங்க தான் தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில் பார்க்குறோன்னு அர்த்தம். எல்லாம் சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் கூட தமிழ்நாடு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு தொகுதியில் வந்து ஓட் பேங்கை குறைச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த வரப்போகிற எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் மிக 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 சிக்கலான கடினமான ஒரு எலெக்ஷனாக இருக்க போகுது. தமிழ்நாடு அரசியல்
இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நம்ம வந்து ஒரு கட்சியுடைய ஆட்சியை தான் பார்த்துருக்கோம். 2026 கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான சாத்தியங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அது நம்மளை விட அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அதனால் வழக்கமாக வைக்கிற டிமாண்டை விட கூடுதல் டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. கூடுதலான விஷயங்கள் இங்கே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்லுவாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கும். அதனால் அரசியல் களம் போக போக இன்னும் விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் மாறும். ஓகே, ஸோ என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.